ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஃப்ரெண்டோடைய மேரேஜ்க்கு போயிருந்தேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கிஃப்ட் வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. சரி, அவங்க வரத்துக்குள்ளே நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டோம். அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க, அதனால் கோவிலுக்கு போயிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் கிஃப்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அவங்க வந்த பிறகு செலக்ட் பண்ணிக்கலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் வெயிட் பண்ணோம். அப்புறம் கோவிலில் சாமி பார்த்துட்டே இருக்கக்குள்ளே கால் பண்ணாங்க, பசங்களும் வந்துட்டாங்கன்னு சொல்லி. சரின்ட்டு நாங்களும் வந்து ஷாப்புக்கு போயிட்டோம். நிறைய கிஃப்ட் வந்து பார்த்துருந்தோம். ராதாகிருஷ்ணன், குபேரர், இந்த மாதிரி நிறைய இந்த மெழுகு பொம்மைகள், கிறிஸ்டல் பொம்மைகள் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். ஒன்றும் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பொம்மைகள்லாம் நிறைய இருந்துச்சு. விநாயகர், காமதேனு, இந்த மாதிரி அழகழகாக இருந்தாங்க, க்யூட்டாக. ஆனால் வந்து ஒரு மேரேஜ்க்கு கொடுக்குற மாதிரி ஒன்றும் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் கொஞ்சம் நேரம் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செலக்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறதுக்காக நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்ததும் சரி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போவும் ஒன்றும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ரொம்ப நேரம் கிஃப்ட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கிஃப்ட்டு கிடச்சிது. என்ன கிஃப்ட்டு கிடச்சிதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே பாப்பா ஒரு குட்டி கலாட்டா பண்ணா. என்னன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். பேசாதது அது எப்படி பேசும்? ஹாய். இது எனக்கு வாங்கி கொடுக்குறியா? லில்லி ஃப்ளவர் எனக்கு வாங்கி தரியாமா? நல்லா தான் இருக்கு. ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். லில்லி ஃப்ளவர் இதை பாருப்பா, நல்லா தான் இருக்கு. எவ்வளோ க்யூட்டாக பேசுதுல. இது எனக்கு வாங்கி தரியாமா? இந்த டாய்ஸ் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு சரி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரேம் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே செம்ம ஃப்ரேம் செக்ஷன் வச்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, எனக்கு முருகர்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. டக்குன்னு வந்ததும் செலக்ட் பண்ணது என்னென்னா இந்த முருகருடைய ஃப்ரேம் தான் செலக்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த முருகரையே நாங்கள் தட்டி தூக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அங்கே இந்த லோட்டஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நேச்சுரலாகவே. ஆனால் இதில் வந்து பேப்பரில் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நம்ம சொந்த வீடு வச்சுருக்கவங்களாம் அழகாக வந்து நீங்கள் டெக்கர் ஐட்டம்க்கு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வர்ஷினி அழகா இருக்கு. என்ன மாதிரியே பேசுங்க. இப்போ அதில் பேட்டரி போகும்போது பாருங்க, அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் சும்மாவே என் கேமரா நல்லா தான் எடுக்கும். அன்றைக்கி என்னான்னு தெரியல, என்ன செட்டிங்ஸ் மாற்றினாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரே இருட்டாக தெரிஞ்சது. ஏதோ ஃபில்டரை போட்டு மேனேஜ் பண்ணியிருக்கேன் இதில். ஏன்னு தெரியல, ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மண்டபத்தில் கிளார் அடிக்கிறதாலையா இல்லை என்ன ரீசன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலை, வந்துட்டுருக்காங்க. அவங்க வர வரைக்கும் வந்ததும் ஒன்றா ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்க டைமில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அந்த ஹைலைட்டே வந்து அந்த பொம்மை பேஸ்ட் இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நானும் வீடியோஸில் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் நானும் வந்து சேரில் உட்காந்துருந்தேன். அவங்க வீடியோ எடுக்கும்போதே கலாய்ச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அவங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக அவங்க தான் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஸ்டேஜுக்கு போனோம். ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்களாம் க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஏன் மியூட் பண்ணிட்டேன்னா, அங்கே டிஜே பின்னாடி ஓடிட்டுருக்கு. அந்த டிஜேயில் வந்து சினிமா சாங்லாம் ஓடுது, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து நிறைய பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ஏதாவது ஒன்று தான் போடுவேன். சரி, அந்த வீடியோஸையும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தெரிய போகுது? ஃபுல் வீடியோ பாருங்கள்.
எப்படி சொல்கிறதுனா நாங்கள் போடுறதே ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம், 8 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோஸ் தான். அதையும் வந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. வீடியோ கொஞ்சம் இந்த ஹைப் பட்டன்லாம் வந்தால் கொடுங்க. அந்த ஹைப் பட்டன் எதனாலனா, ஹைப் கொடுக்கும்பொழுது தான் நம்ம வீடியோ வந்து யூடியூப் வந்து புஷ் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேஜில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் 12th படிக்கக்குள்ளே எல்லோரும் மீட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். யூஜி ஃப்ரெண்ட்ஸாவது இப்போ ரீயூனியன் ஃபங்க்ஷன் வச்சு எல்லோரும் மீட் பண்ணோம். ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். சரின்ட்டு அழகாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். கிஃப்ட்டை கொடுக்க போகும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஜுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, சரி கிஃப்ட்டை கொடுத்துட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிஃப்ட்டை கொடுத்தோம். கிஃப்ட்டை கொடுத்தோடனே இதை நான் பிரித்து பார்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து அடம் பிடிச்சதால அங்கேயே கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். சரி என்ன தான் இதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிஃப்ட்டை கொடுத்தவங்க எங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருந்தாங்கன்னு, முருகர் தான் இருக்காங்கன்னு சொல்லி. சரி ஓகே, அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டு வந்து வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு ரியாக்ஷன் இதிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதும் ஃபோட்டோ வந்து தலைக்கீழாக இருந்தது போல். அப்புறம் திருப்பிக்கிட்டேன், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல கொடுக்கும் பொழுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க முருகர். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அதோடைய பிக் வந்து க்ளோஸ்அப்பில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். முருகர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. குழந்தை முருகர் இவங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கே அந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தது. அப்புறமா தான் நான் யோசித்தேன், நம்ம அப்புறம் கடைக்கு போயிட்டு இதே மாதிரியே ஒரு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்போ நாங்கள் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேர்ந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து ஹஸ்பண்ட் கூட 2வது வந்து நான் போயிருந்தேன். ஏன்னா அப்புறம் அவங்களும் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா, அதனால சொல்லிவிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு திருப்பி செகண்ட் டைம் அவங்க கூட போயிட்டு கவர் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டோம். இது வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். இது இன்னொரு ஃபோனில் எடுத்தது. ஸோ அதனால் இதையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், இது ஒரு குட்டி வீடியோ தான், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல்.